இதுவரை ஆண்டவரை மகிமைப்பட்ட தெய்வம் ஆண்டவரை இந்த செய்தியின் பகுதியிலும் ஆண்டவரை அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீ பெருகவுமாக நடத்தாங்க ஆண்டவரை. வந்த ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றிக் கொடுங்க ஆண்டவரை. உமக்கு ஏற்ற கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை வாழ வைங்கப்பா. தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம். என்னாகமம் 20:6 பிற்பகுதி பாருங்க. அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள், கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. இதை நம்ம பார்க்க போறோம் என்னன்றது. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த 7 மாதம் கடந்து 8வது மாதம் நாம அடி எடுத்து வச்சதே அவருடைய கிருபை. முகங்குப்புற விழுந்துன்னு போடப்பட்டிருக்கு. கர்த்தரை மட்டும் நம்ம வணங்கலன்னா நாம தான் முகங்குப்புற விழுந்திருப்போம். எத்தனை சந்தர்ப்பங்கள் நம்ம முகங்குப்புற விழுகிற சந்தர்ப்பங்கள் வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரியாம பல கண்ணிகளை பிசாசு வைத்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் நம்ம முகங்குப்புற விழாம பாதுகாத்து அடிக்கடி பட்டு நம்ம காய ஏற்படுத்திக் கொள்ளாம நம்மளை பாதுகாத்தது அந்த தெய்வம். கரங்களை தட்டி அவர் நாமத்தை முதலாவது மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் இந்த 7 மாதத்தை ஒரு சாதனையா பாக்குறீங்க, இல்ல வேதனையா பாக்குறீங்க? தாண்டி வந்ததே ஒரு பெரிய விஷயம். சாதனையா பாக்குறீங்க. ஆமா, சாதனை வேதனையோட கூட சாதனையா பாக்குறீங்களா? நல்லா கவனிங்க. இல்ல சில பேர் எப்படிப்பா நம்முடைய மனசுக்கு தான் அது தெரியும். பாருங்க, அந்த 7 மாதமும் எப்படி நம்ம வந்து ஒரு மூச்சு முட்டினது போல வந்து இங்க 8வது மாதம் என்ட்ராயிருக்கோமா? யோசிங்க. இந்த ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குண்டு பையனை ஓட்டப்பந்தயில ஓட விட்டா எப்படி இருக்கும்? நல்லா குண்டா இருக்கிற ஒரு பையனை ஓட்டப்பந்தயத்துல ஓட விட்டா எப்படி இருக்கும்? கையில ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸையும் கொடுத்து அவனை ஓட விட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? அந்த விளையாட்டு நிகழ்ச்சி எப்படி இருக்கும்? அந்த ஓடுற அந்த குண்டு பையன் கப்பு வாங்குவானா? வாங்க மாட்டான். ஓடிக்கிட்டே இருப்பான். கையில சிப்ஸையும் வேற கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேட் அவனுக்கு அதிகமாகுமே தவிர அவன் என்னைக்கா ஓடி போய் ஜெயிக்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி இந்த 7வது மாசம் ஒரே பிரச்சனைகள் இருந்த சிப்ஸை வச்சுக்கிட்டு அதையே நினைச்சிட்டு சாப்பிட்டு பிரச்சனைகளையே நினைச்சிட்டு நம்ம வந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம கவலைகள் பாரம் நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம கப்பு வாங்க முடியாது. அந்த விளையாட்டு நிகழ்ச்சியில எப்படி அந்த குண்டு பையன் வந்து கலந்துக்கிட்டது ஒரு நல்ல ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியா இருக்குதோ, கூடவே ஒரு காமெடி நிகழ்ச்சியாகவும் அது மாறிடும். அது போல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குதா? இல்ல. ஏன்னா நம்ம கர்த்தரை 1000 வாட்டி சொல்லிட்டு தர கர்த்தர் மேலும் பாரத்தை எதுக்கு பாரத்தை சுமந்துட்டு இந்த 7 மாசம் நம்ம அப்படியே வந்து அதே பாரத்தோடய குண்டு பையன் மாதிரி நம்ம வந்துட்டே இருந்தோம்னா என்ன ஆயிடும்? அந்த பிரச்சனைகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இந்த சிப்ஸ் பையன் சாப்பிட்டே வர மாதிரி நம்ம பிரச்சனை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒருபோதும் நாம குண்டாதான் இப்படி பெருத்துட்டு போக ஒண்ணுமே எந்தவித வெற்றி பெற முடியாது. ஆவிக்குரிய ஓட்டத்தில் நிதானமாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நிதானமா நம்ம ஓடணும்னா கவலைகளை முதல்ல நீங்க யாருமே ஒரு பாரத்தோடு கூட ஓட மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? கவலைகளை கர்த்தர், அதுதான் ஆண்டவர் 1000 வார்த்தைகளை சொல்றாரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை அதை வைத்து விட்டு நம்ம போனாதான் நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை சரியாக ஓட முடியும். இல்லைன்னா அதே பாரம் அதே கவலைகள் தான் நம்மளை தொடரும். அது சிப்ஸையும் அந்த குண்டு பையன் இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. 8வது மாசம் அப்படி இருக்குமா நமக்கு? இல்ல. அதுக்குதான் நம்ம எக்ஸசைஸ் மாதிரி இல்ல. இது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் இந்த எக்ஸசைஸ் உண்மையோட கூட இருக்கணும். அந்த எக்ஸசைஸ் என்ன? முகம் குப்புற அவருடைய பாதத்துல விழ வேண்டிய காரியங்களை விழுந்தாதான் நம்ம வந்து என்ன ஆக முடியும்? ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வர முடியும். நம்ம எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். வாழ்க்கையில ஒரு வெற்றியை நோக்கி நம்ம நகர்பவர்களாக காணப்படும். ஆமென். பாருங்க, இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கடவுள் இந்த சபையில அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய மகிமை சபையில தெய்வம் எழுந்தருளணும்னா, அவருடைய மகிமை வெளிப்படணும்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட ஒரு பணிவை எதிர்பார்க்கிறார். பணிவுல இந்த சபையில குறைவு இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக சொல்வதில் எந்தவித தயக்கமும் எனக்கு இல்லை. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்துல கண்டிப்பாக குறைவை அவர் பார்க்கிறார். தொடர்ந்து அவர் கவனித்து கொண்டுதான் வருகிறார். ஒவ்வொரு மாதங்களும் இந்த 7 மாசமே அவர் கவனித்து தான் வர்றாரு. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்துல அவர் பணிவை அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அதை சரியா கொடுத்தாதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள், யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் மகிமையா வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாருக்குமே மகிமையா வேணும் ஆசீர்வாதங்கள்ன்றது எதிர்பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வந்து நம்ம மனதை வந்து தயார்படுத்திங்க. கர்த்தர் திட்டினா கூட திட்டு வாங்கிக்கணும். அப்பதான் முதுகு அப்பதான் ஓட்ட இதுவாகணும். நான் முதுகு பணிஞ்சு அப்ப அதுக்கு நான் பணிஞ்சு நான் என்னை விட்டு கொடுத்தாதான் மகிமைய வாழ்க்கையில வெளிப்படணும்னு நீங்க உங்களுக்கு விட்டு கொடுங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னா, உள்ள போறதுக்கு முன்னாடி மகிமையை நீங்க வாஞ்சிக்கணும். இந்த சபையில வர நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தலைப்பு என்னன்னா, கர்த்தர் மகிமையா இங்க வெளிப்படணும்னா, சபையில எழுந்துடணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மகிமை என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். எத்தனை பேர் மகிமையை வாஞ்சிக்கிறீங்க?
என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லாத்துலயுமே தேவனுடைய மகிமை அதுல இருந்தாதான் எனக்கு தேவை. இல்லைன்னா அது எனக்கு தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. ஏழை விதவை போட்டு அந்த 2 காசு மகிமைப்பட்டு இன்னும் பேசிட்டு இருக்கோம் அந்த 2 காசு. ஆனா அத்தனை பேர் பணக்காரங்க செல்வந்தர்கள்லாம் போட்டாங்க, அதை குறிச்சு யாருமே பேசல. அவ்வளோ 1 கோடி போட்டாலாம் அதை குறிச்சுலாம் பேசல. ஆனா 2 காசு பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? தனக்கு உள்ளது எல்லாத்தையும், அது போலதாங்க அவருக்கு முன்னாடி முகங்குப்புற விழுகிறதும், தனக்குள்ள எல்லாவற்றையும் அவர்கிட்ட விட்டு விட்டு தெய்வத்தினுடைய பாதத்துல விழும் பொழுதுதான் அவருடைய மகிமை எழுந்தருளுகிறதை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபையில் தேவன் எழுந்தருளுகிறதை நீங்க பார்க்கலாம். எங்க இருந்தாலும் அங்க உங்க கூட தேவன் எழுந்தருளுகிறதை மத்தவங்க பார்ப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல அந்த வாஞ்சி உங்களுக்கு ஏற்படுத்தணும்னு அந்த தலைப்பை தான் நான் பேச போறேன். ஏன்னா அந்த முகங்குப்புற விழுறதுன்னா ஃபர்ஸ்ட் மகிமையை வாஞ்சிதான் நம்ம முகங்குப்புற விழணும். ஃபர்ஸ்ட் அவருடைய மகிமையை, என் பிரச்சனைகள்லாம் விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் நான் எதை வாஞ்சிக்கணும்? அவருடைய மகிமை. ஏன்னா என்ன போடப்பட்டிருக்கு? அவருடைய மகிமை அங்கு காணப்பட்டது. அவருடைய மகிமையை வாஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மோசஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். யாத்திராகமம் எடுங்க. அவர் எப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதர், அவர் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார். யாத்திராகமம் 33 எடுத்துங்க. ஒரே நிமிஷம். 3ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிங்க. அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். இதோட கடைசியில நீங்க 23 வாசிங்க. என் முகமோ பாருங்க, மோசஸ் கிட்ட வந்துட்டார். மோசஸ் யார் பக்கத்துல வந்துட்டா? கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. முன்னாடில நீங்க வாசினா வீட்டுல போய் வாசிங்க. ஒரு சிநேகிதரோட பேசுகிறது போல மோசேயிடம் யார் பேசுறா? கர்த்தர் இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிற அந்த வேளையில இதுதான் நல்ல வாய்ப்பு மாதிரி அந்த 17வது வசனம் காணப்படுது. நீ சொன்ன வார்த்தையின்படி செய்யணும். உங்களையும் என்னையும் பார்த்து நானே கேட்டுக்கிறேன், உங்களையும் பார்த்து நான் கேட்கிறேன். இந்த வாய்ப்புக்கு தான் ஆண்டவரே இத்தனை நாள் நான் காத்திருந்தேன். என்னது? இந்த வாய்ப்புக்கு தான் நான் இத்தனை நாள் நீ சொன்ன வார்த்தையின்படி நானு செய்வேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இப்ப எடுக்கிற பாருங்க லிஸ்ட பாக்கெட்ல இருந்து. அப்படி எத்தனை பேர் எடுப்போம்? எத்தனை பேர்கிட்ட லிஸ்ட் இருக்கு பாக்கெட்ல? கரெக்டா இல்லையா? 1000 தேவைகள் இருக்கா இல்லையா? 1000 பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தா 1000 தேவைகள்னு ஒரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இருக்கு. 2 பக்கமும் வலது கரத்துல வச்சுட்டு 1000 பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுங்க, 1000 தேவைகளை நீங்க சந்திக்கணும் ஆண்டவரே, ஒவ்வொன்றா சொல்றேன், ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா தானே? ஆனா இவரு என்ன சொன்னார் தெரியுமா? இவருக்கு என்னென்ன பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் 1000 பிரச்சனை தான், இவருக்கு 1,00,000 பிரச்சனை. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பிரச்சனை? ஏன் 1,00,000 பிரச்சனை? இஸ்ரேல் ஜனங்க எத்தனை பேரு? கிட்டத்தட்ட 6 லட்சம். எத்தனை பேரு? அப்ப 6 லட்சம் பிரச்சனை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனை. தண்ணி இல்லைன்னா ஒண்ணு கேட்கும், அது இல்லை இது கேட்கும். திடீர்னு வனாந்திர போகிற வேலை என்னன்னு நிறைய தேவைகள் இருக்கும். எல்லாத்தையும் வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப இதுவா இருக்கு. முதல்ல அவர் தேவையை வெளிப்படுத்தினாரு. பக்கத்துல வந்துட்டு ஒண்ணு இத்தனை தேவைகள் இருக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்குதுங்க, இதுங்களுக்காக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லியிருந்தாரு. வந்த உடனே இதுதான் சாக்கு. இந்த மாதிரி ஒரு கேள்வியாக அவரே எதிர்பார்க்க மாட்டாரு. திடீர்னு கேட்டானே உனக்கு இப்படி ஆசையை நிறைவேற்ற நிறைவேற்ற முடியல. பின்பக்கம் என்ன பண்ண முகத்தை திடீர்னு இப்படி கேட்டானே, வேற ஏதாவது கேட்டா கூட என்ன பண்ண கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு தெய்வத்தையே திகைக்க வைக்கிற ஒரு வார்த்தை கேட்டார். என்னது? இந்த மாதிரி நீங்க நானும் கேட்போமா? முகங்குப்புற விழுந்து நம்ம முதல் தேவை எதுவா இருக்கணும்ன்றதை நான் இன்னைக்கு சொல்றேன். முகங்குப்புற விழுந்தா முதல்ல நம்ம மனதில் இறுதி கொள்ள வேண்டியது, உங்க மகிமையை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, உங்க மகிமை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் உங்க மகிமை எனக்கு வேணும். உங்க மகிமை இல்லாத எதுவும் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்க சொல்லுவீங்களா? நீங்க நானும் சொல்லுவோமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்க மகிமை இல்லாத காரியம் எதுவுமே என் வாழ்க்கையில் எதுவுமே என் பிள்ளைங்களுக்கும் தேவையில்லை. உங்க மகிமை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கர்த்தராகிய தெய்வம் அங்க என்ன பண்றாரு? கரத்தை மூடி நம்ம கரத்தை எடுப்பேன். அப்போ பின்பக்கத்தை நீ காண்பாய் முகமோ. இதை நீங்க அப்படியே ஸ்பிரிச்சுவலான ஒரு தியானத்துக்குள்ள உங்களை கொண்டு வர பாருங்க. இன்றைக்கு அது போலதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தராகிய தெய்வம் எல்லா பகுதிகளிலும் நம்ம கூட அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அதை நம்ம ரசிக்கணும், ருசிக்கணும். அந்த இதுதான் நீங்க விரும்பணும். எத்தனை பேர் விரும்புவீங்க? ஆனா அவருடைய முகமோ, ஏன்னா நீங்க நம்ம கூட எப்படி இருக்கிறாரு? ஆவியானவராக இருக்கிறாரு. ஆனா அவருடைய முகமோ நம்ம கண்ணுக்கு
ஆனா எல்லா வகையிலும் நான் அவருடைய மகிமை உணரணும். எத்தனை பேர் உணர்வை ஃபீல் பண்ண போறீங்க? கரங்களை தட்டி தேவை நான் தான் பயன்படுத்தலாம். இன்னைக்கு அதுதான் முதல்ல என்னுடைய முதல் வாஞ்சி, உங்க மகிமை எனக்கு வெளிப்படணும். சில வேலைகள் அது எப்படி இருக்கும் தெரியாது. உங்க மகிமையில சில வேலையில நீங்க இப்படி கூட சொல்லுவீங்க, இதை செய்யுங்க, செய்யாதீங்க, என் பார்வைக்கு அது இதுவா இருக்கும். ஆனா எல்லாவற்றிலும் நீங்க மகிமைப்பட்டதான் அதுக்கு வேணும், இல்லைன்னா அது எனக்கு வேண்டாம். நீங்க இதை அப்படியே ஸ்பிரிச்சுவலா எடுத்துருவாங்க. உங்களை நான் பார்க்கணும், என்னதான் கிட்ட வந்தாலும் நான் உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நான் உங்களை பார்க்கணும். இந்த ஆசீர்வாதம் வந்து அது உங்ககிட்ட தான் எனக்கு வந்து உங்க கையில இருந்து ஒரு அம்மா பண்ண ஒரு சின்ன பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அதான் பின்னாடி இருந்து செய்யுது. அவர் முகமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பின்னாடி இருந்து செய்யறதுதான். அம்மா வந்து ட்ரெஸ் போட்டாதான் சின்ன பிள்ளை போட்டுவோம். வேற யார் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து போட்டா போடுமா? நீ என்னதான் வந்தாலும் போடாது. அம்மா வந்து ஊட்டி விட்டாதான் பக்கத்து வீட்டுக்காரன் பிரியாணி எடுத்து வந்தாலும் குழந்தைக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன அம்மா தான் எடுத்து கொடுக்கும். அது போல எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து வரதான் எனக்கு மகிமை. ஆமே, ஹல்லேலூயா. இதுதான் நீ. ஆனா உங்க முகமும் எனக்கு காணப்பட மாட்டேங்குது. பரவாயில்ல, நான் புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் நான் வந்து இப்படி பாக்குறேன். கண்டு விசுவாசிப்பதை விட புதிய ஏற்பாட்டின் சட்டம் என்ன, அந்த சட்டத்தை நான் ஃபாலோ பண்றேன். நீங்க பக்கத்துல தான் இருக்கிறீங்க. ஒவ்வொன்றிலையும் நான் உங்களை ஃபீல் பண்ணி உணர்றேன். ஆண்டவரே, நீங்க இருந்தா எனக்கு போதும் ஆண்டவரே. ஒரு சில நேரத்துல இருக்கும், இல்லாம இருக்கும், எல்லாத்துலயுமே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர். அது போதும் ஆண்டவரே. அப்பதான் நம்ம பொருட்கள் மேல, என்னுடைய தேவைகள் மேல என் கண்டு போவாது. யார் என் தேவை? என் கர்த்தரே என் தேவை. ஹல்லேலூயா. முதல்ல நீங்க உணர்வீங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் அவருடைய மகிமை எனக்கு தேவை. எல்லா பகுதிகளிலும் அவருடைய மகிமை தேவை. அதை நீங்க சர்ச் பண்ணுங்க. இந்த மாசத்துல இருந்து 7 மாசத்துல நான் அந்த மகிமையை உணரலனா, நான் கர்த்தருக்கு நான் சரியானபடி முகம் கூப்பிட நான் விழவில்லை. ஓகேவா? நீங்க இந்த மோசஸை குறித்து நீங்க பார்க்கணும். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் பிறருக்காக விழுகிற ஒரு மனிதர். புரிகிறதா? மற்றவர்களுக்காக விழுகிற மனிதர். அப்போ நீங்க உங்க மனசுல முதல் தலைப்பு என்னன்னா, நீங்க என்ன பண்ணணும்? மகிமையை காணணும்னா முதல்ல மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லா பகுதிகளிலும் மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஓகேவா? அவருடைய முகமும் நமக்கு காணப்படாது. ஒருவேளை தரிசனங்களை பார்க்கலாம், பட் பிசிக்கலா அவரை பார்க்குற அளவுக்கு நம்ம இன்னும் இது பார்க்கல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க மகிமையை வாஞ்சிப்பீங்களா? எல்லா பகுதியிலும் வாஞ்சிப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது தலைப்பு என்ன தெரியுமா? இப்பதான் நான் சொல்ல போறேன். ரெண்டாவது தலைப்பு என்ன? பணிவு. என்னதுங்க? இந்த முகம் கூப்பர்னு சொல்லப்பட்டிருக்கல. ஃபர்ஸ்ட் மகிமையை நீங்க வாஞ்சிச்சீங்க, அதான் பணிவு. அது பணிவு கொண்டவர்களாக தான் முகம் கூப்பர விட முடியும். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? சரி, பணிவு கொண்டவர்களால் தான் முகம் கூப்பர விட முடியும், அவருடைய மகிமையை காண முடியும். இந்த இடத்துல மோசஸ் எப்படிப்பட்டவர் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். யாரு மோசஸ் எப்படிப்பட்டவர்? ஒரு சில வசனங்களை காட்டுறேன். அவர் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்துல இப்பதான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. அவர் எப்படி அடுத்த தன்னுடைய தேவைக்காக எப்படி கர்த்தருடைய சமூகத்துல முகம் கூப்பர விழறாருன்றதை நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய மகிமையை வாஞ்சித்த இவர். ரெண்டாவது எதை அவர் வாஞ்சிக்கிறார் பாருங்க. 34ஆம் வசனம் வாசிங்க. 34ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 6ல இருந்து 8 வரைக்கும் வாசிங்க. யாருங்க? 3ஆம் 4ஆம் விசாரிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். பாத்தீங்களா? அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு முன்னாடி 8ஆம் வசனத்துல என்ன பண்றாரு பாருங்க. என்ன பண்றாரு? தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு இப்பதான் தேவையை சொல்ற. முதல்ல அவர் மகிமையை வாஞ்சித்து பார்த்த அந்த மோசே அடுத்து என்ன பண்றாரு? ஆமென். ஆமென். பாவத்தையும் மன்னித்து பாத்தீங்களா? இவர் இதே 33ல ஆரம்பிச்ச அந்த கான்வர்சேஷன், கடவுளுக்கும் மோசேக்குமான அந்த உரையாடல், முதல்ல அவருடைய வாஞ்சை எதை நோக்கியதாக இருந்தது? முகம் மகிமையை காணணும். ரெண்டாவது என்ன பண்றாரு? அவர் எதை காண விரும்புறாரு? அடுத்துதான் அவர் தன்னுடைய காரியங்களை அங்க எடுத்து வர்றாரு. தன்னுடைய காரியங்கள் கூட அப்ப கூட தனக்காக அவர் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்திருப்பீங்க என்னைக்காவது? மோசஸ் மாதிரி. அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? அவர் ஜனங்களோட தன்னை சேர்த்து கொண்டுதான் அவர் பேசுறாரு. எடுத்த உடனே தன்னுடைய காரியங்கள் கூட கொண்டு போகல. அவர் எப்படி சொல்றாரு? இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள், இவர்களை வந்து எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு முன்பாக
இதுதாங்க முகங்குப்புற விழறதுக்கான அர்த்தமே. முதல்ல பணிவு கொண்டு நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், ஆண்டவரே உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு கூட நான் வந்து தகுதியற்றவன். இன்னைக்கு நம்ம வந்து அசால்ட்டா ஏசப்பா எனக்கு எல்லாம் இது பண்ற அது பண்ற, நம்ம கர்த்தருக்கு முன்னாடி என்ன முதல்ல பணிகிறோம், நம்ம என்ன செய்யறோம் கர்த்தருக்கு முன்னாடி. மோசஸ் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்தமுள்ள ஒரு மனிதர், தேவ மனிதர். அவர் கர்த்தருக்கு முன்பாக எப்படி பணிகிறார் பாத்தீங்களா? மக்களுடைய பாவங்களோடு கூட அவங்க செய்யற பாவங்களோட தன்னை இணைத்து கொண்டு சொல்றாரு. நீ என்ன சொல்றாரு? நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிச்சு எங்களை ஏத்துங்க. இதுதான் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியங்கள். இன்னைக்கு ஒரு பணிவுனா ஃபர்ஸ்ட் கடவுளுடைய சமூகத்துல முகங்குப்புறணும்னா நம்மள வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பணிவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கடவுளை வந்து நம்ம வந்து மகிமையை வாஞ்சிக்கிறவர்களா இருந்தா தான் நம்ம பணிவு கொள்ள முடியும். ரெண்டாவது தான் நம்மளுடைய தேவைகளை அவர் எடுத்து வந்து நம்ம சொல்லணும். இப்ப பாருங்க, ரெண்டாவது அவர் சொல்றாரு பாருங்க, அப்ப கூட மற்றவர்களுடைய பாவங்களுக்காக அவர் அங்க பேசுறாரு. இதுதான் அப்பதான் அங்க என்ன காணப்படுதுன்னா அவருடைய மகிமையை அவர் பார்க்க முடியும். இன்னுமாக அந்த மகிமையை அவர் உணர்ந்து அந்த உடன்படிக்கையை செய்யற அளவுக்கு கர்த்தர் அவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். பாருங்க, இன்னும் ஒரு சில காரியங்கள் மோசையை குறித்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. அவர் எந்த அளவுக்கு முகங்குப்புற விழறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா தன்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிறார். என்னாகும் 14:5 வாசிங்க. என்னாகும்? யாருக்கும் பயப்படல. இது ஒரு பணிவுனா என்ன நம்ம தெரிஞ்சுங்க. ரெண்டாவது தலைப்பு என்னன்னா பணிவுனா என்ன, நாம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த உண்மையான பணிவை வெளிப்படுத்தணும். அதுதான் ரெண்டாவது தலைப்பு. அந்த பணிவுனா என்ன? மற்றவங்களை யாரையுமே அவர் பார்க்கல, தான் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் முழுமையாக அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவனாக தான் தேவன் ஏற்படுத்தி வச்சிருந்தார். அந்த தலைமைத்துவம் வந்து இவருடைய பணிவை தடுக்கவில்லை. அவர் அந்த தலைமைத்துவம் வந்து இவர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்துல இருந்து பாதி எடுத்துக்கவில்லை. எல்லா ஜனங்களுக்கும் என்ன போடப்படுறாங்க? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக முகங்குப்புற யாருக்கு முன்னாடி விழுந்தா? இதுதாங்க. இதே 20 நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த ஜனங்க பண்ற சேஷ்டைங்க தாங்க முடியாம தான் யார் போய் விழுறா? இந்த ஜனங்க தான் போய் விழணும். யாருக்காக போய் விழுந்தா? அதான் மோசஸுடைய குணத்தை காட்டுறேன். அவர்கிட்ட இருந்து நம்ம பணிவை கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது தலைப்பினுடைய தலைப்பு என்ன வச்சேன்? பணிவுனா என்னன்னு கத்துக்கணும். அது யார்கிட்ட இருந்து கத்துக்கிறேன் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். மோசஸ் கிட்ட இருந்து காட்டியிருக்கேன். 20 எடுத்துங்க. 20ஆவதுல நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த ஜனங்களுக்காக பேசுறாரு பாருங்க. அடுத்து நீங்க என்னை பணிவு கொண்டு முகங்குப்புற உண்மையா நீங்க அவரை பணிஞ்சு நீங்க அவர் விழுந்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் பண்ணுவாருங்க. நீங்க வாசிங்க அந்த வசனம். எங்க இது இப்போ 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன தண்ணி வருது பாருங்க கண்மலையோடு கூட. 20ஆம் அதிகாரம் இல்ல அது எங்க என்ன இருக்குமா? 20ல அந்த எடுத்துங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி ஆமென் ஹல்லேலூயா. மோசஸ் கிட்ட இருந்து அவங்க இந்த பணிவை காட்டுறாங்க. இந்த ஜனங்கள்லாம் போய் கேட்டுட்டாங்கன்னா கடவுள் கொடுத்துருக்க மாட்டாரு. இந்த ஜனங்கள் வந்து தேவைதான் பெரிய விஷயம். ஆனா மோசஸ் அதை எப்படி வாங்கணும் தெய்வத்துக்கிட்ட ஒரு சீக்கிரம் தெரிஞ்சது. இன்னைக்கு நீங்களும் நானும் மோசஸ் நிலைமையில தான் இருக்கும். பிகாஸ் நீங்க இந்த புதிய ஏற்பாட்டின் படி நீங்கள் நானும் ஆசாரியர்களா இருக்கும். இந்த ஜனங்களுக்காக நீங்கள் நானும் யாரும் இருக்கும்? ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாக இருக்கும். நாம கர்த்தருக்கு முன்பாக நம்ம முகங்குப்புற விழுந்தாதான் நம்ம மூலமா மற்ற ஜனங்களும் கடவுளத்துல வர முடியும். நாமளே முகங்குப்புறாம விடாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள். இன்னைக்கு இந்த இடத்துல மோசஸ் வந்து சொன்னதுனாலதான் போய் பணிவு கொண்டு மோசஸும் ஆரோனும் விழுந்ததுனாலதான் என்ன நடந்தது? அங்க அடுத்ததுல தண்ணி பீறிட்டு வந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நாமக்குள்ள இந்த மோசஸ் கிட்ட இருந்து நாம ஒரு சில வசனங்கள் தான் காட்டேன். இன்னொரு கூட வசனம் காட்டணும் பாருங்க. என்னாகமம் 20:6-7 வாசிச்சீங்களா? இன்னும் நிறைய வசனங்கள். யாத்திராகமம் எடுங்க 34:7-8-9 வாசிச்சீங்களா? ஓகே ஓகே ஓகே. நீங்க நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் காட்டினேன். நிறைய இருக்கு மோசஸ் கிட்ட. 14ஆம் அதிகாரம் கூட எடுத்துங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அதுல கூட பாருங்க. நான் ஒரு 3 இதுதான் சூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. யாருங்க? மறுபடியும் இங்க என்ன போடப்பட்டிருக்கு? எல்லாருக்கும் சபையார் எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணாங்க? உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வரணும்னா நீங்க கர்த்தருக்கு முன்பாக கண்டிப்பாக முகங்குப்புற விழணும். நீங்க கவனிங்க. இந்த இடத்துல வந்து அப்படி விழறாங்கன்னா வெக்கப்படல. யாருக்கு முன்னாடி வெக்க அவரு படல. கர்த்தருக்கு முன்பாக நான் பணிகிறேன் என்று கர்த்தருக்காக பணிஞ்சாங்க. நல்லா கவனிங்க. யாக்கோபு 4:6 வாசிங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உயர்வோட எதிர்பார்த்து தான் வந்திருப்பீங்க. இந்த வார்த்தையின்படி நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்னாடி நாம பண்ண வேண்டியது பணிவு கொள்ளணும் கர்த்தருக்கு முன்பாக.
4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் தாழ்மை உள்ளவர்களை தான் உயர்த்துகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? தாழ்மை உண்டு அவரை நம்ம உயர்த்தும் பொழுதுதான் அவனை என்ன பண்றார்? தாழ்மை உண்டு அவரை உயர்த்தும் போதுதான் நம்ம வாழ்க்கையில தேவன் உயர்வை கட்டளை இடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்குதான் தேவன் ஒரு சில ப்ராசஸ், எப்படி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, வெறும் முகங்குப்புற விழுவது என்பது எப்படி, ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்கு. அந்த பணிவு என்பது என்னன்றதை காட்டினேன், யார்கிட்ட கத்துக்கணும்னு காட்டினேன். அது மோசஸ் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இந்த பணிவை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றத காட்டணும்டா. ஃபர்ஸ்ட் பணிவுனா என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை கூட ஒரு உதாரணம் சொல்லணும், உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. முகங்குப்புற விழுந்தேன், கர்த்தருடைய சமூகத்துல நான் எல்லா பகுதிகளிலையும் நான் பணிவா இருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா? அந்த 7 மாசத்துல முகங்குப்புற. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்திருக்கோம். கர்த்தர் ஒரு நேரத்தை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறாரு. எத்தனை மணில இருந்து வச்சிருக்கிறாரு? 7 to 9. நம்ம 7 மணிக்கு எத்தனை பேர் வந்தோம்? இன்னைக்கு இல்ல, சப்போஸ் உடல்நிலை முடியாம வீட்டுல சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஹஸ்பண்டுடைய இந்த மாதிரி ப்ராப்ளம், சில உடம்பே முடியும், அந்த மாதிரினா பரவாயில்ல. ஆனா கர்த்தர் ஒரு நேரத்தை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கும் போது அந்த நேரத்தை விட்டுட்டு அப்புறமா கூட இன்னைக்கு நான் வசனம் கேட்டுட்டேன், முகங்குப்புறம் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 25-50 தடவை நான் முகங்குப்புறம் விழுந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட, கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு பேசுறாரு, பதில் கொடுத்து பேசுறாருன்னு வச்சுக்க, என்ன சொல்லுவாரு? நான் ஒரு எக்ஸாம் கற்பனை தான் சொல்றேன். நீ 50 தடவை இல்ல மகளே, 25 தடவை தான் விழுந்திருக்கமா அப்படின்னு தான் சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாங்க? ஆமா, பாதி இல்ல, அப்ப பாதி தான் அவர் கணக்குல எடுத்து பாரு. நீ பாதி என்ன ஆயிடுது? நீ நேரத்துக்கு வந்தாலே நீ பாதி பாஸ் ஆயிடுவ. ஸ்கூலுக்கு நீ எத்தனை பேர் பசங்க எல்லாம் பார்க்கலாம், நீ நேரத்துக்கு கடவுள் ஸ்கூலுக்கு நம்ம போயிடணும். ஐயோ நான் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, பையனுக்கு எனக்கு வேதனை வருது. ஐயோ எனக்கு வேலை போயிடுமே, எனக்கு அந்த கொஞ்ச நேரம் போனா காலவர் எனக்கு பிடிச்சிருவான சேலரி. ஐயோ எனக்கு அங்க போனா எனக்கு ரேஷன் கடையில போயிடுமே. ஐயோ ஐயோ எத்தனை ஐயோ நம்ம சொல்றோம் லேட்டா போறதுக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு நான் தொழுது கொள்வதற்கு, அவர் பாதத்துல முகம் கூப்பிட விடறதுக்கு நான் வரலையே. இன்னைக்கு நைட் நம்ம வேதனை படுறோமா? ஐயோன்னு அந்த இடத்துல வார்த்தை யூஸ் பண்றோமா? நம்ம மனசாட்சியை நம்ம கேட்டுக்கொள்ளும். ஐயோன்னு நம்ம யோசிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தாத இந்த நாள் காலையில போய் நான் என் வீட்டுல என் தேவைகளுக்காக நான் வீட்டுல உட்கார்ந்தேன்னா கண்டிப்பா கர்த்தருக்கு முன்னாடி நான் கணத்தை கொடுக்கல. நீ 50 இல்ல 100 வாட்டி படலாம், அது கண்ட 25 தான் பார்ப்பார் கடவுள். இது நான் ஏன் சொல்றேன், நீங்கள் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். தெய்வம் இந்த கேள்விதான் கேட்பார். இந்த அவல நிலை, இந்த அலட்சியம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக இதை கண்டுக்காம விட மாட்டார். ஒருவேளை நான் சத்தியத்தை வேற மாதிரி உங்களை போதிக்கிறதா தான் எழுதி பிரகாசி அப்படின்னு நான் சொல்லி உன் பிரச்சனை இருந்து எழுதி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கும் மகனை மகளை அப்படிலாம் நான் போய் சொல்லலாம் முடியாது. என்ன நானே தகுதியற்ற என்ன நிக்கிறதே என் பெரிய கிருபை. நான் பொய்யா சொன்னா இன்னும் ஏற்கனவே நான் கேவலமான இருந்து என்ன தூக்கி எடுத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் கேவலமானவனா என்ன காட்டுறது, நான் இன்னும் கொஞ்சம் பொய்யான உபதேசத்தை சொன்னா நான் இன்னும் கொஞ்சம் நானு கேவலமானவனா மாறிடுவேன். ஆனா நீங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். உங்க மேல கர்த்தருடைய மகிமையை உதிக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு முதல்ல நேரத்துக்கு வரணும். என்னுடைய வேற என்ன தடை இருக்கு? ஏதாவது என்ன தடை இருந்தாலும், எந்த சொந்தக்காரன் இருந்தாலும் சரி, என் தெய்வத்துக்கு முகம் கூப்பிட விழுகிற நேரம் இந்த 7 மணிக்கு நான் 6:55 முன்னாடியே வந்துட்டோம். நீங்க பாருங்க, கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிற நேரங்கள்ல நான் முன்னாடியே நீங்க பணியணும்னு சொல்லி உங்களை நீங்க பெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஏற்றுவார். நான் சொன்ன கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. நான் உங்க மேல உள்ள அன்பு எனக்கு இருக்கு. நான் எந்த மாத்தி போதிக்கூடாதுவா. நான் சத்தியத்தை சொல்வதனால், ஒரு இவர் சொல்றார், பவுல் சொல்றார், சார் நான் சத்தியத்தை சொல்வதனால் உங்களுக்கு நான் சத்ருவானேன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. நீ அதுக்கு முன்னாடி இவ்வளவு அனுபவிச்சிருந்தீங்களே, நான் சத்தியத்தை சொல்வதனால் எனக்கு அகைன்ஸ்டா மாறிடுவீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்படி இல்லை, உங்களுக்கு நானும் எப்பவுமே ஒரு தேவனுடைய உங்க சகோதரனா, உங்க குடும்பத்து பிள்ளையா நாங்கள் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மட்டும் அதுல இருந்து நம்ம முகம் குப்புற விழுந்தாதான், அதுதான் முழு மனதோடு கூட உன் தேவனாகிய கர்த்தரை முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்திலும் நீங்க அன்பு கூறுவாயாக. ஸோ நீங்க இது மனதில் இருத்தி கொள்ளுங்க. ஏன் இதை சொல்றேன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் இதை தொடர்ந்து பார்க்கும்போது அதை தானே முதல்ல அவர் சொல்லுவாரு, நீ நல்லா இருக்கணும், உயரணும் வாழ்க்கையிலனா கர்த்தருக்கு முன்பாக அவர் ஒழுங்குபடுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் நான் தான் பணிஞ்சு வரணும் அப்படின்னு நீங்க பாருங்க. ஐயோன்னு அந்த வார்த்தை கூட போட்டுங்க, தப்பு கிடையாது. ஐயோ நான் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேனே, இன்னைக்கு பரவாயில்ல, உடனே இது சரியாகுமான்னு தெரியல, இன்னைக்கு போய் நான் நைட்டு போய் ஒப்பு கொடுங்க. உடனே இது எனக்கு இந்த அலட்சியம் என்னை விட்டு போகுமான்னு தெரியல ஆண்டவர், நீங்க பலந்தாங்க ஆவியானவரே, உங்க பாதத்துல விளர ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா தெய்வம் விளங்கும். எது என்ன தடுக்குது? தூக்கம் என்ன தடுக்குதா? 8 தெய்வ சமூகத்துக்கு முன்னாடி வர தூக்கம் தடுக்குதா? தூக்கத்தை, அந்த தூக்கத்தின் ஆவியை கடிந்து கொள்ளி ஜெபம் பண்ணுங்க. வேற என்னென்ன இருந்தாலும் அதை விரட்டி விடுங்க. ஏன்னா இந்த நேரம் என்ன நேரம்? இந்த வசனத்தின்படி முகம் குப்புற விழுகிற நேரம், கர்த்தருடைய பாதத்துல பணிகிற நேரம். இந்த நேரத்தை நான் வேற எதுக்கு கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான்.
ஒருவேளை உடல்நிலை முடியாம இல்ல வீட்டுல கணவர் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அது வேற மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு தெரியும். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நான் பண்ண தப்பா இல்லையா. அதுதான் நான் சொல்றேன். இப்போ கூட அம்மா வந்து எழுந்துக்காதீங்க அவங்க உடம்பு முடியாதவங்க நான் சொன்னேன். ஏன்னா ப்ராக்டிக்கலா பார்க்கணும். அவங்க முடியாதுன்னு தெரியும், பரவாயில்ல அவங்க நீங்க உட்கார்ந்து ஜெபிட்டுன்னு சொன்னேன். நம்மளால முடியும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், முட்டி போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும். ஆமா, அப்ப கூட அவங்க எழுந்து ஜெபிச்சாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, கண்ணம்மாட்டிக்கு உடம்பு முடியல, நான் பரவாயில்ல ஆண்டி ரெஸ்ட் எடுத்துன்னு சொன்னாங்க கூட பார்த்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, கர்த்தர் சமூகத்துக்கு வரணும்ப்பா. அவங்க காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. 6:30 நான் போய் 6:40 கூப்பிட்டு வந்தேன். ஏன் போகணும், ஏன் அவங்க வரணும், கர்த்தருக்கு முன்பாக நான் பண்ணிடணும், முகம் குப்புற விழணும் தான். வேற எதுவுமே மற்ற எதுவுமே முக்கியமானது இல்லை. ஏன்னா வாழ்க்கையில உயரணும்னா தேவன் இந்த மாதிரி குறைகளை தான் நீக்கிக் கொள்ள சொல்வார். நீக்கிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக தெய்வம் உயர்த்து. அடிப்படை குறைகளை நீக்கிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை நிச்சயம் என்ன பண்றாரு, உயர்த்த மனதில் ஆர்வம் கொள்வார். ஆமென். இந்த மனதில் இருந்து கொள்வோம். சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். நம்ம முட்டி போடவும் ஜெபிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்க அக்காக்கெல்லாம் தெரியும், அவங்க முடியாதவங்க, முடிந்தவர்கள் இவங்க பெரியவங்க முடியாதவங்க கால் பலவீனம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை. முடிந்தவர்கள் என்ன பண்ணணும், சின்ன பிள்ளைங்களாம் கூட என்ன பண்ணணும், முட்டி போட்டு தெய்வத்துக்கு முன்னாடி தொழுது கொள்ளணும். நான் இதை சொல்லலைன்னா நான் உங்களை வஞ்சிக்கிறவனாக நான் காணப்படுவேன். நீங்க நல்லா இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நானும் சரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு முன்னாடி முகம் குப்புற வேணும்னா ஒவ்வொரு பகுதியிலும் எந்தெந்த பகுதிகளில் எனக்கு குறைவு காணப்படுகிறது நான் இன்னைக்கு சரி செஞ்சுக்கலாம். உடனே சரியாகவும் சொல்ல முடியாது. தெய்வத்துக்கிட்ட விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நாம தான் மோசேவாகவும் இருக்கும், நாம தான் இஸ்ரேல் ஜனங்களாகவும் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உண்மையை நீங்க எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அநேக வேலைகள் நாம தான் இஸ்ரேல் ஜனங்க, நாமளே அநேக வேலைகளில் கீழ்படுகிறோம். ஐயோ ஆண்டவரே நம்ம மன்னிச்சிடுங்க, இந்த பக்கம் மோசே ஓடி வரும், அந்த பக்கம் கீழ்படியா அப்படியே போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாம தான் இந்த இதுவா இருக்கும். ஆனா அந்த நிலை மாறி ஒரே நிலை, நாம் மோசேவாக அவரை போல நம்ம மாறணும். அப்படின்னா நம்ம முகம் குப்புற விழுந்து ஆக வேண்டும். இதுதான் பணிவு. இந்த பணிவை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொன்னா, அதுக்கு உதாரணம் சொன்னேன். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து உண்மையா நம்ம பணிவை வெளிப்படுத்தணும். ஓகேவா? சில பேர் கால் கூட முடியாம இருக்கலாம், அவங்க முட்டிலாம் போட முடியாது. ஆனா உள்ளத்துக்குள்ள அவங்க இருதயத்தை உடைத்து ஊற்றும் பொழுது அது முகமுப்புற விழுவதற்கு சமம். ஹல்லேலூயா. அதனால உங்க மனசுக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு கனம் கொடுக்கணும். வேற யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. வெளியில இருந்து பாக்குறவங்களும் தெரியாது, அவன் மரியாதை இல்லாம இருக்கான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா உங்க மனசுக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு கனம் கொடுக்கறனா இல்லையா. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க. இதை நீங்க இது கீப் அப் பண்ணீங்கன்னா, இப்ப ஏசாயா 60:1 வாசிங்க பார்க்கலாம். இப்பதான் அது உங்களுக்கு பொருந்தும். ஆமென். இப்பதான் நீ முதல்ல நான் சொல்ற ஃபர்ஸ்ட் வாட்சிங்க, அந்த ஒரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. பிரச்சனைகள்ல இருந்து எழுந்து வா, உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து கவலைகள்ல இருந்து எழுந்து வா. ஓகே, இதெல்லாம் சந்தோஷம் தான். என்ன சொல்றது, ஒரு தூசியை விட்டு சோம்பேறித்தனம் இதெல்லாம் எழுந்து வா, இதெல்லாம் சொல்றதா ஓகே தான். ஆனா இப்போ ஒரு புது காரியத்துல இதுல உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நான் கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து 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 அவருடைய வாயில இது சொன்னா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துல முகம் குப்புற விழுந்து 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 எழும்பி பிரகாஷ் இப்போது நீ விழுந்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி தந்துச்சு, நீ அப்படி நம்மள சொல்ல வைக்கணும். கர்த்தர் எத்தனை சொல்ல வைக்க போறீங்க? கரக தட்டி நம்ம என்ன பண்றோமா, நீ விழுந்து விழுந்து மகன் எல்லாத்துக்கும் விளறியப்பா, என் பாதத்துல எல்லாத்துக்கும் வந்து விளறானே, என் மகன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் வந்து காலில் விழுந்துகிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும் பொழுது, எழும்பி பிரகாசி மகனே உன்மேல் மகிமை உண்டு அவர் வாயிலிருந்து சொல்ல வைக்கணும். எத்தனை பேர் சொல்ல வைக்க போறீங்க? இந்த மாசத்துல ஒரு வைராக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. உடனே சரியாகவும் சொல்ல முடியாது, ஆனா என் ஜெபத்துல இது ஒரு ஜெபமாக்க போறேன். உங்களுக்கு நான் சரியா கனம் கொடுக்கல ஆண்டவரே, இந்த 7 மாசத்துல நான் சரியா அவங்க மதிக்கல ஆண்டவரே, பணிய வேண்டிய காரியங்களை நான் சரியா மதிக்கலப்பா, இன்னைக்கு நான் மாத்திக்க விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க. வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த கதவுகள் திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த குறைவுகளை நீக்கி கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இதை எங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. அதனால பணிவை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு வரேன். அடுத்து நம்ம பணிவை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள்ல துதி என்னதுங்க, கர்த்தருடைய மகிமை உங்க இடத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க தான் சபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஏசாயா 6:3 வாசிங்க. ஏசாயா 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். யார் சொன்னாது? சேராபீன்கள் அங்க வந்து என்ன பண்றாங்க? சேனைகளின் கர்த்தர் அந்த இடத்துல இந்த காட்சி யார் பாக்குறா? ஏசாயா பாக்குறாரு. பார்த்து என்ன சொல்றாரு? ஐயோ, இந்த காட்சியை பார்க்கும்போது அவங்க எப்படி துதிக்கிறாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பத்தி. வேற எந்த வார்த்தையும் அவங்க கிட்ட தேவதூதர்கள் ஏதாவது வேற எதனா பேசுறத நீங்க கேட்டிருக்கீங்களா?
டேய் அவன் அப்படிறா இவன் அப்படிறா, டேய் பாத்தியா டேய் அவன் பாரு அந்த இந்த இன்னொரு தூதரை பத்தி ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்க? அவன் நீங்க வந்து மகிமையை அவன் வாழ்க்கையில வெளிப்படணும்னா நீங்க தெரிஞ்சுங்க, டேய் இவன் இப்படிறா அவன் அப்படி, அந்த தூதம் பத்தியா ரக்கையில கொஞ்சம் ஓரமா உடஞ்சிக்கிறது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அப்படி ஏதாவது பேசிட்டா இருக்குதுங்க. அந்த தூதர்கள் பேசுறதுலாம் ஒன்னே ஒண்ணா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வேற யாரை பத்தி எதை பத்தியும் பேசல. உங்க வாழ்க்கையில துதி, உங்க வாழ்க்கையில புலம்பல் வரும், அந்த தூதர்கள் ஏதாவது புலம்புச்சா அந்த தூதர் மட்டும் அப்படி கடவுள் கொடுத்துருக்காரு, எனக்கு நான் கொஞ்சமா ரக்கையை படைச்சிருக்காரு, அப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தாரு? அப்படிலாம் எதுவுமே அவங்க பேசவே இல்லை. அவங்க பண்ணதுல என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த 8வது மாசத்துல நீங்க மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. கடந்த 7 மாசத்துல நான் ஒருவேளை கஷ்டத்துல புலம்பி இருக்கலாம், பிரச்சனைகள் எனக்கு அந்த அளவுக்கு வந்திருக்குதான், இல்லைன்னு சொல்ல. இந்த இங்கிலீஷ் பாட்டு மாதிரி என்ன ஒன்னாலும் வந்தாலும் ஹீ இஸ் அவர் சேவியர். யார் நமக்கு சேவியர்? அவர் தான் சேவியர். அப்ப நான் யாரை நோக்கி பார்க்கணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க வாயில என்ன வரணும்? ஆமென். இந்நாள் வரல நான் ஒருவேளை புலம்பி தான், நான் மனுஷ ஆண்டவரே நான் புலம்பிட்டேன், என்னுடைய மனக்கவலைகள் அந்த அளவுக்கு என்னை அழுத்துகிறபடினால் நான் புலம்பிட்ட ஆண்டவரே, வலி என்னை அழுத்துறபடினால வலியில கத்திட்ட ஆண்டவரே, இனிமேல் நான் வந்து கத்தனா கூட என் வாயில இருந்து தான் வரும் சேனைகளின் அந்த செராபீன்கள் கிரைம் இங்கிலீஷ்ல போடப்படுது. என்ன பண்ணா ஒரு அழுகிறது போல தன்னை சத்தத்தை அப்படி வெளிப்படுத்துது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாத்துக்கும் சொல்லி பாருங்க, உங்க பக்கத்துல மகிமை இருக்கிறத மத்தவங்களுக்கு உணர்வாங்க. பூமி எங்கும் அந்த மகிமை என்ன பண்ணுச்சு? அந்த வார்த்தையை வாசிமா. ஆமென். உங்க முகம் குப்புற விடுறதுல ஃபர்ஸ்ட் முகத்துல உங்க நாக்க பெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னது? அந்த நாக்க வந்து பணிஞ்சு அவரை நோக்கி துதிக்க வைப்பது ரொம்ப கஷ்டம். இந்த நாக்கு ஏதாவது அடுத்தவர்களை குறை சொல்ல முற்படும். இந்த நாக்கு அடுத்தவர்கள் என்ன பண்றது? புகழ்ச்சியை எதிர்பார்க்கும். இது எல்லாமே அடுத்தவங்க என்னை பத்தி பேச, இந்த நாக்கை வச்சு நம்ம நிறைய கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கு. அதை கட்டுப்படுத்தி பெண்ட் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்ல வைக்கிறது அவ்வளவு கஷ்டம். கஷ்டமா? அவ்வளவு கஷ்டமா? இல்ல, ஈஸி தான். ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டமா உங்களுக்கு பிசாசு காட்டியிருக்கான், அது கஷ்டம் இல்லை. சொல்லுவீங்களா? சேனைகளுக்கு ஏதாவது சேர்ந்து சொல்லலாமா? மகிமைக்கு இறங்கும் இந்த சபையில சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. அது கூட பாருங்க, திரியேக தேவனை மென்ஷன் பண்ண மாதிரி வருது, பிதா குமாரன் பரிசுத்தர் 3 வாட்டி வருது பாருங்க. ஹல்லேலூயா. அதனால தெய்வம் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எழும்பி பிரகாசிச்சு நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசைப்படுறாருங்க. அப்படின்னா எல்லா பகுதிகளையும் நம்ம வந்து என்ன பண்ணோம்? நம்ம வந்து அந்த ஒரு முகங்குப்புற விழுகிற காரியத்தை வெளிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் துதியில சொன்னா, அடுத்து பாருங்க பரிசுத்த வாழ்வு. என்னதுங்க? நீங்க வந்து முகங்குப்புற விழுறது வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்க பிரச்சனைகளுக்காக மட்டும் நான் கர்த்தருடைய சமூகத்துல முகங்குப்புற விழக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன், என்னுடைய வாஞ்சை யாரை நோக்கி இருந்தா இருக்கணும்? கர்த்தருக்காக இருக்கணும். 2வது துதி மூலமா வெளிப்படுத்தணும். பணிவு எப்படி வெளிப்படுத்தணும்? துதி மூலமா சொன்னேன். ஏன்னா உங்க பிரச்சனைகளை உங்களை புலம்புல நாவுக்குள்ள வச்சிரும். 3வது பரிசுத்த வாழ்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நாம இந்த சரீரத்துல, இந்த அழிந்து போற இந்த சரீரத்துல, இந்த நாக்குல துதிச்சாதான் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள், மத்தேயு 5:8 சொல்லப்படுது, இருதயத்தில் பரிசுத்தம் உண்மையிலேயே அவருடைய மகிமையை காண்பார். என்னது இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள்? பாக்கியவான்கள், அவர் தேவனை அந்த மகிமையை அங்க போய் அவர்கிட்ட நீங்க பார்க்கணும்னா, இங்க நீங்க பரிசுத்தம் உள்ள வாழ்வை குறித்து கடவுள் வலியுறுத்துகிறார். அது ஒரு பெண்ட், அது ஒரு உங்களை முகக்குப்புற விழ வைக்கிற காரியம். பாருங்க, யோசுவா எடுங்க, ஒரு ஆவிக்குரிய தியானமாக இதை உங்களுக்கு கொண்டு போறேன், சொல்லிட்டு நம்ம முடிக்க போறேன். யோசுவா எடுத்துங்க. யோசுவா வந்து 5ஆம் அதிகாரமா, ஒரு நிமிஷம், 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஆ 13-14 வாசிமா. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் காலில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க முகங்குப்புற விழுந்தா கூட உங்க கால் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரு. உள்ளுக்குள்ள வந்துட்டேன்னா, நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் இன்னும் செருப்பு காட்டாம இங்க கூட இருந்திருக்கலாம். என் மனசுக்குள்ள செருப்புனா என்னன்னா,
என் மனசுக்குள்ள இன்னும் நிறைய கழற்றப்பட வேண்டிய காரியங்கள், இன்னும் முகப்புறலாம் வந்துட்டேன், உங்களுக்கு வந்து நான் முகப்புற விட அதே நிறைய குறைகள் இருக்கு, திருத்திக்க வேண்டியது. ஆனா செருப்பு காலில் இருக்குது. அதுதான் என்னது பரிசுத்த ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த சேனை அதிபனாக அந்த இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? உன் கால்களில் இருக்கிற, ஏன்னா இது என்ன இடம்? முகங்குப்புற விழுந்துட்டாலும் நாம பண்ண வேண்டிய காரியம் என்ன? நமக்குள்ள பரிசுத்தம் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்பனா உங்களுக்கு வந்து ஒரு இது சொல்றேன், என்னுடைய முகங்குப்புற விடுதல் என்பது எவ்வளவு நாள் எக்ஸ்பீரி உள்ளது? எவ்வளவு நாளா முடிஞ்சிடும்? இந்த அரசியல்வாதிகள் 5 வருஷத்துல முடிஞ்சிடும். அடுத்து வேற ஒருத்தன் காலில் விழுந்து அவன் ரெடி ஆயிடுவான். அப்படியா? நோ எக்ஸ்பைரி. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன், அவருடைய நீதி செய்கிறவன் இன்னும். அப்ப என் வாழ்க்கையில காலம் பூரா அவருடைய பாதத்துல விழணும். பரிசுத்தம் அந்த கரை வரதான் செய்யும், சில வேலைகளை வரதான் செய்யும். நான் மனுஷன், நான் பேசிடுவேன், வார்த்தைகள்ல பதறிடுவேன். ஆனா அந்த செருப்போட உள்ள வந்துட்டா கூட தெய்வமே அதை கழட்டி போடுன்னு, கழட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். போடுவீங்களா? இன்னைக்கு வரும், சில நேரங்கள்ல வரும், ஆண்டவரே அதை எடுத்து போடுன்னு அந்த தெய்வம், அன்பு தெய்வம் சொல்லுவார். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அவர் வேதவசனம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், யெகோவா மெகாதிஸ், உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதனால நீங்க இன்னைக்கு வந்து நீங்க அடுத்து நீங்க உங்க முகங்குப்புற விழுறதுல என்ன நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம்? முகங்குப்புற நான் விழுந்தா கூட என் காலில் என்ன இருக்கும்? அதே போல மனதுல என்ன ஒட்டி இருக்கலாம்? கர்த்தர் விரும்பாத காரியங்கள் ஒட்டி இருக்கும். அதை எடுத்து போடு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம கீழ்ப்படிஞ்சணும். அப்படி கீழ்ப்படிக்கலாம் என்ன ஆகுன்றதை காட்டா உங்களுக்கு. இவர் யோசுவா கீழ்ப்படிச்சாரு, செருப்பு தான் அது, நாம எடுத்து போட்டார். அவர் ஆல்ரெடி கீழ்ப்படிக்கிற மனிதர் தான், செருப்பு எடுத்து போட்டார். ஆனா இன்னும் நம்ம எடுத்து போட முடியாத காரியங்கள்லாம் நமக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கு அதை எடுத்து போட்டு தான் பந்தியில் நான் பிரவேசிப்பேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை மறுபடியும் வராத அளவுக்கு பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வந்தாலும் உங்களை கைவிட மாட்டார், மறுபடியும் உங்களை அதை விழுந்து காப்பாற்றி உங்களை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். விசுவாசிப்பீங்களா? அவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். இப்ப பாருங்க, அந்த காலில் இருக்கிற அந்த செருப்பை எடுத்து போடாம இருக்கிறது தான் என்ன ஆகும் தெரியுமா? இன்னொரு உதாரணத்தையும் காட்டுறேன். அது என்னன்னா அவருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் தான். இது என்ன ஆகும்? 22:31 எடுங்க. என்ன ஆகும்? 22:31 பிளேயாம். என்னங்க என்ன பண்ணாரு அவரு? நல்லா தான் பண்ணாரு இல்ல? என்ன பண்ணாரு? தலை குனிந்து முகங்குப்புற வாசிமா. போதும் சிஸ்டர். எங்க அவர் என்னங்க பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? பிள்ளையாம அதாவது கழுதைக்கு தெரியுது, அது ஓகே, அந்த சப்ஜெக்ட் நம்ம போல. ஆனா இங்க ஒரு நேரடியா ஒரு தேவனுடைய தூதர், அதுவும் ஜீசஸ் கிறிஸ்டா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன், அந்த இடத்துல நிற்கும் பொழுது அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருங்க? முகங்குப்புற பணிஞ்ச உடனே அவரு, ஓ பக்தா, உன் பக்தியை நான் மெச்சினேன், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படியே சொன்னாரு. என்ன பண்ணாரு? செருப்பு அவர் காட்டாம அப்படியே தான் இருக்கிறாரு. இவரா செருப்பு இருக்கு. என்ன செருப்பு? கீழ்ப்படியாமைன்ற செருப்பு போட்டுட்டு தான் உள்ள இருக்கிறாரு. கழுத செருப்பு போடல, செருப்பு அது அப்படியே போட்டு, கழுத பார்த்த உடனே அந்த கழுத செருப்பு அவுத்து போட்டுச்சு. என்னது கழுத இல்லது அது சொல்ற. இது ஒரு இவன் சொல்ற பேச்சு கேட்டு இருந்தது. என்னைக்கு அந்த தூதரை பார்த்த உடனே என்ன ஆச்சு? செருப்பு அது காட்டு போட்ட மாதிரி அது கீழ்படிச்சு என்ன பண்ணிச்சு? சமத்து பிள்ளையா அது ஒழுங்கா இருக்குது. யாரு இங்க சமத்து பிள்ளையா இல்ல? முகங்குப்புற விழுந்துட்டவன ஹாப்பி ஆயிட்டாரா? ஒரு வார்த்தை கூட நீ முகங்குப்புற, என் மகனே என் முன்னாடி நீ முகங்குப்புற விழுந்து விட்டாய், அதனால நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னாராங்க? நான் அந்த நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா, போக வேண்டாம்னு சொல்ற இடத்துக்கு போறதே பெரிய செருப்பு போடுற மாதிரி. நான் செய்ய வேண்டாம் என்று சொல்ற காரியத்தை நீ செய்து கொண்டே என் முன்னாடி 1000 தடவை முகங்குப்புற விழுந்தாலும் நான் அதை கேட்க மாட்டேன், அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டேன் அப்படின்னு தான் தெய்வம் சொல்லுவார். அப்ப நாம கர்த்தர் வேண்டாம்னு சொல்ற காரியங்களை, அவர் கீழ்ப்படியாத காரியங்களை நம்ம விட்டு ஒழித்தால் தானே கர்த்தர் நம்ம அந்த மகிமையை காண முடியும். இந்த கழுத மகிமையை கண்டுச்சுங்க. இந்த மனுஷன் ஆறறிவு படித்த மனிதர், நல்லா ஞானம் படைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிற தீர்க்க தரிசிக்கு கண்ணு தெரியல. யாருக்கு தெரிஞ்சது? கர்த்தருடைய மகிமை யார் கண்டா?
அது கீழ்படிச்சுதா? பெண் பண்ணி அப்படியே தலையை முடிச்சுதா? என்ன பண்ணிச்சு? அது எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய ஒப்பு கொடுத்த முகங்குப்புற கீழ்படிச்சுது. கண்ணுக்கு கடவுள் தெரிஞ்சார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படலாமா? இன்னைக்கு நாமளும் அப்படிதான். பரிசுத்த வாழ்வு எனக்கு முக்கியம். இது ஏன்னா நிக்கிற இடம் என்ன இடம்? இன்னைக்கு நீங்க அதை மனதில் இருத்துக் கொள்வோம். நான் ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்டியிருக்கேன். பிள்ளையாம் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இப்படி பணிய கூடாதுன்றத கத்துக்கிட்டோம். நம்ம உங்க தான் விளையாடு. ஆனா இந்த பணிவை கடவுள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். அதே போல யோசுவா கிட்ட கத்துட்டேன். அவர் ஒரு மனிதர். அவர் செருப்பை கழட்டி போட்டார். யோசுவா நம்மளும் மனிதர்கள் தான். சில வேலைகளை நம்ம தப்பு பண்ணா கூட நம்ம என்ன பண்ணணும்? செருப்பை கழட்டி போட்டுடணும். கர்த்தர் நமக்கு பலம் தருவார். ஏன்னா நம்ம நிக்கிற இடம் என்ன இடம்? நீங்க இங்கிருந்து வெளியில போயிட்டு என்ன அப்படின்னு அப்படி எடுத்துக்க போறீங்க. ஏன்னா நீங்களே சரீரம், நீங்களே சபை. எங்க போனாலும் உங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க எப்போதும் நீங்க கர்த்தர் உங்களுக்குள்ள எழுந்தருள வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் அவருக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து கொண்டே இருக்கணும். அதான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸுக்கு கிடையாது. மனதில் எடுத்துக் கொள்வோமா? இந்த ஒருவேளை இன்னைக்கு நம்ம வந்த ஒவ்வொருவரும் இந்த பணிவு நம்ம கிட்ட இல்லப்பா, என்னால பணிவா இருக்க முடியல, உங்க சமூகத்துக்கு வரணும்னு பாக்குறேன், எல்லா பகுதிகளிலும் பணிவா இருக்கணும்னு பாக்குறேன், என்னால இருக்க முடியலப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஒரு வார்த்தை சொல்றேன். நம்ம ஜீசஸை பாருங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட கத்துங்க. எனக்கு தாழ்மை அந்த அளவுக்கு கொல்ல முடியல ஆண்டவரே அப்படின்னா நீங்க வசனம் சொன்ன பாருங்க. அவர் நோக்கி பாருங்க. அவரை கத்துக்குங்களேன். அவர் நோக்கி கண்டிப்பா அவர் சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் படிங்க. 8ஆம் சாரி மத்தேயு சரி ஒரே நிமிஷம். மத்தேயு லூக்கால இல்ல, அது என்ன சப்ஜெக்ட்னா எடுத்து வச்சேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொல்லி தெய்வம் சொல்றாரு. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அது எங்க இருக்கு பாருங்க. மத்தேயு இல்ல எங்க எழுதி வச்சுங்க. 11ஆம் அதிகாரம் 29. வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு மத்தேயு 11:29 உங்களுக்கு நமக்கும் ஒருவேளை நம்ம எல்லா பகுதிகளிலும் முகங்குப்புற விழ முடியலன்னா நம்ம இயேசுவை பார்க்கலாங்க. அவர் ராஜாதி ராஜா, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் நமக்கு இங்க நம்ம மனு உருவு எடுத்து பணிந்து கடைசி வரணும். அவர் குறித்து வேத வசனம் சொல்வது சிலுவையின் மரண பரிந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் நீங்க வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். 11:29. ஐயா எனக்கு தாழ்மையா இருக்க முடியல, கேளுங்க. உங்ககிட்ட கத்துக்கணும்னு அவங்க டீச்சர், நீங்க தான் எனக்கு டீச்சர். நீங்க வெளியில இருக்கிறீங்க, நீங்க எனக்குள்ள வந்துருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க எனக்குள்ள வந்துருக்கலாம். நான் தாழ்மையா ஆட்டோமேட்டிக்கா இருப்பேன். எனக்குள்ள வந்துருக்கலாம். இயேசு எனக்குள்ள நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மகிமை எனக்குள்ள இருக்கிறப்ப அந்த நான் மற்றவங்க மேல நான் எதிரியும் நேசிப்பேன், தாழ்மை கொள்வேன். அந்த உணர்வு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா லூக்கா 2:9 நீங்க வாசிங்க. லூக்கா 2:9 இந்த வார்த்தையை நான் ஆவிக்குரிய தியானமாக அப்படி எடுத்து நான் முடிக்க போறேன். லூக்கா 2:9 கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏங்க அங்க கர்த்தருடைய மகிமை எல்லா இடங்களிலும் சுற்றி பிரகாசித்ததுக்கு காரணம் என்னங்க? இன்னைக்கு நம்ம மனசுலயும் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய மகிமை சுற்றி பிரகாசிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏன் அங்க மகிமை சுற்றி பிரகாசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஏனாங்க இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருந்தாங்க என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா தாழ்மை வரும். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணா, என்ன வயல்வெளி அளவுக்கு தாழ்த்தணும், மேய்ப்பர் அளவுக்கு என்ன தாழ்த்தணும். அந்த இயேசு கிறிஸ்து அவர் எங்க வந்து பிறந்தாரு? மாட்டுத்தோடு. அந்த இடம் என்ன இடம்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாசிச்ச இடம் என்ன இடம்? வயல்வெளியில. அங்க எங்க யார் இறங்கியிருக்கா? கர்த்தருடைய மகிமை இறங்கி அவருடைய மகிமை சுற்றிலும். இன்னைக்கு என்ன வயல்வெளி அளவுக்கு தாழ்த்தி போடுறேன். நான் பெரிய அரண்மனை மனசுக்குள்ள பெரிய அப்படின்னு நினைக்க வேணாம். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? முகங்குப்புற தாழ்த்தும் போது தான் உங்களை உயர்த்துவார். உண்மையிலே ராஜாவாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வயல்வெளி அளவுக்கு உங்களை தாழ்த்துங்க. அந்த இடத்துல யாரும் அவ்வளவு இது பண்ண மாட்டாங்க. மேய்ப்பர் அளவுக்கு உங்களை தாழ்த்துங்க. கர்த்தராகிய தெய்வம் உங்களை உயர்த்துவார். அந்த இடத்துல தான் சுற்றிலும் எல்லா இடங்களையும் உங்களை என்ன பண்ணுவாரு? அவருடைய மகிமை பிரகாசிக்கும்படி செய்வாங்க. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? இந்த மாசத்துல ஒரு வித்தியாசமா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நமக்கு அது வித்தியாசமா தெரியுதா? இல்ல ஏற்கனவே நான் இன்னும் இதை வாங்கிக்கணும்னு ஆர்வத்தில் இருக்கிறீங்களா? ரொம்ப நாளா நான் அதை ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே முகங்குப்புற விழ முடியல அப்படின்னாலும் ஓகே தான். இன்னைக்கு நம்ம முகங்குப்புற விழறதுக்கு நம்மளை எந்தெந்த பகுதிகளில் விழறதுக்கு விட்டு கொடுக்கணும்ன்றீங்களோ விட்டு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய மகிமை என்ன பண்ண போற? அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் முகங்குப்புற
விழுந்தார்கள், கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, எல்லாத்துலயுமே வியாதியின் நேரத்துல எல்லாத்துலயுமே ஒரு மகிமை வெளிப்படணும் என் வாழ்க்கையில அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? முகம் குப்புற விழணும். அதுக்குதான் மோசஸ்லாம் இப்படி பல பேரை நான் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த குறைவு இருக்கு. திராட்சரசத்துல தொட்டியில எதுவுமே என்னாச்சு? தொட்டியில என்னாச்சு? திராட்சரசம் குறைவு இருக்கு. அங்க என்ன பண்ணாங்க? அந்த குறைவுல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே திராட்சரசம் அப்படியே வந்துச்சா? என்ன பண்ணுச்சு? அப்படியே மகிமை உண்டாடும். அப்படியே வந்துச்சு திராட்சரசம். அங்க என்ன ஊத்துறாங்க? தண்ணி. தண்ணீரை குறித்து உலகத்துல ஒரு பார்வை இருக்கிறது. தண்ணீர் என்னது? உலகத்துல நான் சொன்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வேற, அது ஜீவ தண்ணீர், வேதவசனம், அந்த இதுக்கு நான் போல அந்த டாபிக் உள்ள. தண்ணீர்னா உலகத்துல என்ன இருக்கு? தண்ணீர்ல சுவையில் என்ன இருக்காது? தண்ணியில சுவை இருக்கா? எல்லாம் டேஸ்டா இருக்கு பார்த்தா யாராவது சொல்றாங்களா? தண்ணியில என்ன இருக்காது? சுவை இருக்காது. தண்ணியில என்ன இருக்காது? திடம் இருக்காது. என்ன சொல்லுவாங்க? அந்த டீக்கு சொல்லுவாங்களா விளம்பரம், சுவை, மனம், திடம், இந்த மூணுமே எது இருக்காது? எதுல இருக்காது? நம்மளும் அப்படிதான். நம்மள அப்படி உடைச்சு ஊத்த போறேன். எத்தனை பேர் சொல்ல போறேன்? இன்னைக்கு இந்த மாசம் நான் உடைச்சு ஊற்ற போறேன். என்னிடத்துல அந்த ஒரு எதுவுமே இல்ல. அந்த இதுதான் தாழ்மை. என்னிட சுவை இல்லப்பா. நான் அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை என்கிட்ட இல்ல ஆண்டவரே அப்படி நீங்க உங்களை தாழ்த்துங்க. நீங்க தான்ப்பா தரணும், தாழ்த்துங்க. திராட்சரசமா மாறப்போகுது. அந்த மகிமை வெளிப்பட போகுது. திட்டம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட பலம் இல்லை ஆண்டவரே. எல்லா பகுதிகளிலும் நான் வாழ்க்கையில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது எனக்கு பலம் இல்லப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு பலம் தரணும். நான் ஒன்றும் பெரிய பலவான் மாதிரி உங்ககிட்ட நான் நடிக்க முடியாதுப்பா. எனக்கு பலம் தாங்கப்பா சொல்லி நீங்க நான் திடம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்களை ஊற்றி பாருங்க, உடைச்சி திராட்சரசமா மாறும். ஹல்லேலூயா. மூணாவது என்னது? சுவை திடம். என்னது? சுவை திடம். மனமா? மனம். நான் சுவை முன்னாடி சொல்லிட்டேன். அப்போ மனம், அந்த மனம்னா நான் உங்களுக்கு சொன்னது, அதுவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற கனி கொடுக்குற காரியம். அதுவும் நமக்கு இல்லை, எனக்கு இல்லப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு பலம் தரணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லி உடைச்சி ஊற்றி உங்களை பாருங்க, திராட்சரசமா மாற்றி அவருடைய மகிமை இறங்குறத நீங்க பாப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தெய்வம் என்னன்னு தெரியல, நம்மள பெரிதளவுல ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு முதல்ல நாம செய்ய வேண்டியது நம்மளை தாழ்த்தணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. நீங்க கட்டளையிட ரெடியாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனா நாங்க தாழ்மையை வெளிப்படுத்தணுமே, முன்பாக முகங்குப்புற விழணுமே. ஐயா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி அந்த காட்சியை தரிசனமாக காண்கிற அந்த ஏசாயா மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான். அதை காணும் வரையில் கூட அவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசியா கூட நினைச்சிருக்கலாம். கண்ட பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை தான் ஆண்டவர் எங்களை அதிர வைக்கிறது. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில வாசம் செய்கிறேன்னு சொல்றாரு. தன்னை ஒரு தாழ்த்திக்கிறாரே ஆண்டவரே. அந்த பணிவு எங்களுக்கு வரலன்னா எப்படிப்பா நான் உங்களுக்கு இந்த உயர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்? அவ்வளவு பெரிய பரிசுத்தமான தீர்க்கதரிசி, உண்மையை சத்தியமாக உரைக்கிற அந்த தீர்க்கதரிசியே தன்னை அப்படி தாழ்த்தி கொள்ளும் பொழுது நாங்கள் சாதாரண மனிதர்கள் ஆண்டவரே. நாங்கள் பணிவு கொள்ளாமல் இத்தனை நாள் வந்திருந்தா அதுதான் எங்க உயர்வுக்கு தடையே காரணமே. நாம் முதலாவது பணிவு கொள்ளவில்லை கர்த்தருடைய காரியங்களை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இன்னைக்கு நாங்கள் திருத்திக் கொள்ள எங்களுக்கு திருசமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த பந்தியில் எங்களுக்கு பலமாக இன்னும் பலத்தை தரட்டும். அந்த கடமைக்காக பிரவேசிக்கல, எங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்கள்ல, கர்த்தருக்கு முன்னாடி பெண்ட் பண்ண வேண்டிய காரியங்கள்ல, பணிய வேண்டிய காரியங்களை உடைத்து இந்த வேலையில ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வாழ்க்கையில உயர்வை தந்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தன்னைத்தான் தாழ்த்தினோட நீங்க உயர்த்துகிற தெய்வமாக காணப்படுகிறான். உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் தேவைகளை சந்தித்து வழிநடத்த